பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதினை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காக்க கடவீர் என்று. சமாதானம் என்பதுதான் நிம்மதி. நிம்மதி என்றால் என்ன? மனிதனுடைய உள் மனதில் தோன்றக்கூடிய அமைதி நிலைமைதான் நிம்மதி. எந்த பிரச்சனையும் துன்பங்களும் கஷ்டங்களும் இல்லாமல் தன் உள் மனதில் தோன்றக்கூடிய அமைதி நிலைமையை தான் நிம்மதி என்று சொல்லுகிறோம். ஆறுதல் தரக்கூடிய, ஆனந்தம் தரக்கூடிய இனிமையான வார்த்தைகள், நன்மையான காரியங்கள், அதாவது தன் வாழ்க்கையில பொருளாதாரத்தில் பண வசதி, ஆரோக்கியம், நல்ல உறவுகள் நிறைவேறப்படும் பொழுது, தன் வாழ்க்கை சுமூகமாக நடக்கும் பொழுது, தன் உள் மனதின் தோன்றக்கூடிய அந்த அமைதி நிலைமையை தான் நிம்மதி என்று சொல்லுகிறோம். குழப்பங்கள் இல்லாமல், வசதிகள் குறைவுபடாமல் வாழும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த அமைதி நிலைமைதான் நிம்மதி. பொருளாதாரத்திலேயோ வாழ்க்கையிலையோ ஏதாகிலும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது உடனே அந்த நிம்மதி காணாமல் போய்விடுகிறது. உதாரணமாக, ஒரு மாணவன் பரீட்சை எழுத போகும் பொழுது அவன் அந்த பரீட்சையை கண்டு பயப்படக்கூடியவனாய் இருக்கும் பொழுது நிம்மதி காணாமல் போகிறது. நான் இந்த பரீட்சையில தேர்ச்சி பெறுவேனோ, நான் படித்த கேள்விகளுக்கு பதில் எழுத என்னால் முடியுமோ என்று அவன் கலங்கி பயப்படும் பொழுது மனதில் நிம்மதி காணாமல் போகிறது. அதே போல ஒரு மகள் இன்டர்வியூக்கு போகும் பொழுது, இந்த இன்டர்வியூல நான் பாஸ் ஆகி எனக்கு வேலை கிடைக்குமோ, என் குடும்ப சூழ்நிலை மாறுமோ, நான் அதற்கு தகுதி உள்ளவளா இருப்பேனோ என்று பயப்படும் பொழுது மனதில் நிம்மதி இல்லாமல் போகிறது. அப்பொழுது பிள்ளைகளே, உங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து உங்கள் தேவனிடத்தில் சொல்லுங்கள், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னில் இருக்கிற என் தேவன் பெரியவர் என்று நீங்கள் சொல்வாயானால் உங்கள் இருதயத்தை தேவ நிம்மதி உங்களை ஆளுகை செய்து கொள்ளும். அதே போல வியாதி படுக்கையில டாக்டர்களால் கைவிடப்பட்டு ஆபரேஷன் செய்தோம், ஆபரேஷன் பலன் கொடுக்காமல் மரணத்தினால் வேதனையோட மரண பிடியில பிடிக்கும் பொழுது தன் மனதில் நிம்மதி இல்லாமல் போகும். அப்பொழுது நீ உன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று நீர் சொல். மகனே, மகளே, உன் தேவன் உன் இதயத்தில் நித்திய நிம்மதியை தரக்கூடியவராய் இருக்கிறார். நெருக்கடியின் நேரம், கஷ்டங்கள் நேரம், துன்பங்கள் நேரம், வேதனைகள் சூழ்நிலைகளில் என்ன செய்வது என்று புரியாமல் நீர் தவிக்கும் பொழுது, என் வேதனையை யாரிடம் நான் பகிர்வேன் என்று சொல்லும் பொழுது, உன் குறைகள் நீ யாரிடத்திலே சொன்னால் உனக்கு ஒரு சொல்யூஷன் தருவார்கள் என்று நீர் கலங்கி நிற்கும் பொழுது கலங்காதே. உன் தேவன் மேல் நீர் நம்பிக்கை வைத்து உன் தேவனையே நீ சார்ந்து கொள்வாயானால், இன்று உன் தேவன் உனக்கு சொல்லுகிறார், உலகம் கொடுக்கின்ற நிம்மதி அல்ல, தற்காலிகமான நிம்மதி அல்ல, நித்திய நித்திய நிம்மதியை நான் உனக்காக தருகிறேன் மகனே, மகளே என்று. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்காக இளைப்பாறுதல் என்னும் நிம்மதியை தருகிறேன் என்று. அப்பொழுது சங்கீதம் 4:8 நீர் நிம்மதியாய் படுத்து தூங்குவாய், உன் தேவன் உனக்கு சுகமான தூக்கத்தை வரப்பண்ணுவார் என்று. உன் வேதனை, பிரச்சனை, நெருக்கடியின் நேரத்திலே உன் தேவனிடத்தில் ஜபத்திலே நீங்கள் எல்லாவற்றையும் தெரிவிக்கும் பொழுது உன் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தையும் உன் சிந்தையும் ஆளக்கடவது.
என் வாழ்க்கையிலே நிம்மதியே இல்லையே என்று நீர் குழம்பி இருக்கிறாயா? உன் கண் முன்னே இருக்கும் பிரச்சனையை பார்த்து நீர் பதறுகிறாயா? நான் என்ன செய்வேன் என்று தெரியாமல் புரியாமல் நீர் குழம்பி நிற்கிறாயா? இன்று உன் தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உன் வாழ்வின் சூழ்நிலையை பார்த்து புயல் நடுவே நிற்பதை போன்று நீர் உணர்கிறாயா? உன் சூழ்நிலையை கண்டு நீ பயந்து கொண்டிருக்கிறாயா? உன்னை தவிக்க வைக்கும் இந்த சூழ்நிலையின் இரைச்சலை பார்த்து பயப்படுகிறாயா? இப்பொழுதே உன் தேவன் எழுந்து நின்று உன் சூழ்நிலையின் புயல் நடுவே நின்று உன் சூழ்நிலையின் இரைச்சலை பார்த்து அதட்டுகிறார், அமைதியாயிரு என்று. அப்பொழுது உன் வாழ்க்கையிலே நிம்மதி உண்டாகி உன் தேவன் உன் உள்ளத்தை வருடி கொடுக்கிறார். மழை பெய்து ஓய்ந்ததை போன்று உன் உள்ளத்தில் நிம்மதியான உன் வாழ்க்கையிலே நிம்மதியான ஒரு சந்தோஷத்தை நீர் காண முடியும். பிரியமான மகனே, மகளே, எப்பொழுதும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் ஜபத்தோட கூடிய விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரிவிக்கும் பொழுது தேவ நிம்மதி உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். தேவனுடைய பாதத்தில் உங்கள் நம்பிக்கையை வைக்கும் பொழுது உங்கள் நினைவுகள் பாதுகாக்கப்படும். தேவனிடத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது அவர் உங்களை ஆற்றி தேற்றக்கூடியவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, கலங்காதீர்கள். தேவன் உங்களுக்கு இன்றைய நிம்மதி கொடுக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு என்றென்றும் கிருபையும் சமாதானமும் உங்களோட கூட இருப்பதாக. ஆமென்.